நகரம் கனமான மழையில் நனைந்து நின்றது. இரவின் நேரங்களில் எப்போதோ தொடங்கிய மழைக்கு அடங்குவதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. அவனது மெர்சிடிஸ் காரின் வைப்பர்களுக்கு ஒரு கணமும் ஓய்வு இல்லை. கண்ணாடி வழியாக முன்னோக்கிய பார்வையை மழைத்துளிகள் கிழித்து முறித்துக் கொண்டிருந்தன. ரேடியோவில் கசலின் மென்மையான இசை ஒலித்துக் கொண்டிருந்தாலும் ஆதிலின் முழு கவனமும் முன்னால் இருந்த பாதையில் இருந்தது. ஒரு பெரிய வணிக கூட்டத்தை முடித்துவிட்டு அவன் தனது பிளாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக இதுபோன்ற இரவு பயணங்கள் இப்போது அவனுக்கு பழக்கமாகியிருந்தது. திடீரென அவன் அந்த காட்சியை கண்டான். நகரத்தின் முக்கிய பாதையோரத்தில் ஆள்நடமாட்டமற்ற ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பெண்ணின் உருவம் மழையையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஒதுங்கி கிடந்தது. அவளது உடல் முழுவதும் நனைந்திருந்தது. குளிரால் உடல் சற்று நடுங்குவது போல் தோன்றியது. ஆதிலின் உள்ளத்தில் ஒரு கணம் இரக்கம் அலையடித்தது. இந்த நகரத்தில் இதுபோன்ற காட்சிகள் புதியவை அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். எல்லோருடைய பின்னாலும் சென்றால் தன்னால் எங்கும் செல்ல முடியாது என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அவன் காரின் வேகத்தை குறைக்காமல் முன்னோட்டு செல்ல முடிவு செய்தான். ஆனால் ஏதோ ஒரு சக்தி அவனை பின்னோக்கி இழுத்தது. அந்த உருவத்தில் ஒரு விசித்திரமான பரிச்சயம் இருந்தது. காரின் முன்விளக்கின் தீவிரமான ஒளி அந்த பேருந்து நிறுத்தத்தை நோக்கி அடித்தபோது அவன் அந்த முகத்தை ஒரு கணம் பார்த்தான். நெஞ்சில் ஒரு மின்னல் தாக்கியது. அதே முகம். காலம் சுருக்கங்களை வீழ்த்தியிருந்தாலும் அந்த கண்களில் இருந்த தீவிரம் மங்கவில்லை. நினைவுகளின் புத்தகத்தில் தூசி படிந்த பக்கங்கள் ஒவ்வொன்றாக காற்றில் பறந்தன. 15 ஆண்டுகள் பின்னோக்கி உயர்நிலைப் பள்ளியின் 9ஆம் வகுப்பு சி பிரிவுக்கு அவனது மனம் பயணித்தது. ஜமீலா டீச்சர். அவனது உதடுகள் அறியாமல் முணுமுணுத்தன. வகுப்பில் மிகவும் பின்னால் இருந்த பெஞ்சில் அமர்ந்து யாருடனும் பேசாமல் எப்போதும் வெளியே பார்த்து கொண்டிருந்த அந்த பையனை மிகவும் கடிந்து கொண்ட அவனது மௌனத்தை ஆணவம் என்று முத்திரை குத்திய ஜமீலா டீச்சர். கிழிந்த சீருடையின் பெயரில் மதிய உணவுக்கு ஒன்றும் இல்லாததால் விளையாடப் போகாமல் வகுப்பில் அமர்ந்திருந்ததற்காக, கேள்விகளுக்கு பதில் அளிக்காததற்காக எத்தனையோ முறை டீச்சர் அவனை மற்றவர்கள் முன்னிலையில் சிறுமைப்படுத்தியிருக்கிறார். உன்னால் எதற்கும் லாயக்கு இல்லை என்று டீச்சர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நெருப்பு துண்டு போல ஆண்டுகளாக அவனது உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்தது. ஆதிலின் கைகள் ஸ்டியரிங் வீலில் இறுகின. ஒரு கணம் அந்த பழைய காயங்களெல்லாம் ஒரு சேர புண்ணாகி உடைந்தன. இதுதான் இறைவன் தந்த வாய்ப்பு. தன்னை இழிவுபடுத்திய அந்த பெண் இன்று தெருவில் ஒரு வேளை உணவுக்கு கூட வழியில்லாமல். அவளை காணாதவனாக நடித்து இந்த காரை முன்னோக்கி ஓட்ட வேண்டும். அதுதான் காலம் காத்து வைத்த மிக இனிமையான பழிவாங்கல். அவனது கால்கள் ஆக்சிலரேட்டரில் அழுத்தின. கார் முன்னோக்கி நகரத் தொடங்கியது. ஆனால் பின்புற கண்ணாடி வழியாக அவன் மீண்டும் அந்த உருவத்தை பார்த்தான். மழையில் நனைந்து குளிரில் நடுங்கி அவநம்பிக்கையுடன் இருக்கும் ஒரு அம்மா. ஒரு காலத்தில்தான் அனுபவித்த அதே அவநம்பிக்கை இல்லையா அந்த கண்களில்? பசியின் கடுமையை தரித்திரம் பயிற்றுவித்திருந்தால் அவமானத்தின் வலியை இந்த பெண்ணே கற்றுக் கொடுத்திருந்தாள். ஆனால் இன்று அவளது நிலை தன்னை விட எவ்வளவோ பரிதாபகரமானது. ஒருவருக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உதவி செய்பவனே உண்மையான முஹ்மின். சிறு வயதில் உப்பா சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒலித்தன. எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்கள் அவநம்பிக்கையில் இருந்தால் கைவிடக்கூடாது என்ற பாடம். ஆதிலின் உள்ளத்து மனிதன் வெற்றி பெற்றான். பழிவாங்கலின் நெருப்பை அவன் இரக்கத்தின் கண்ணீரால் அணைத்தான். அவன் காரை பாதையின் ஒரு ஓரத்தில் நிறுத்தினான். பின்புற இருக்கையில் இருந்த பெரிய குடையை எடுத்து காரிலிருந்து இறங்கி அந்த பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தான். ஒவ்வொரு அடியிலும் ஆண்டுகளின் பாரம் இருந்தது. அவன் அவளுக்கு முன்னால் சென்று குடையை விரித்தான். மழைத்துளிகள் உடலில் விழுவது நின்றபோது அவள் மெதுவாக தலையை உயர்த்தி பார்த்தாள். முன்னால் குடையுடன் நிற்கும் அந்நிய இளைஞனை அவள் சந்தேகத்துடன் பார்த்தாள். அவனது விலையுயர்ந்த ஆடைகளும் பின்னால் நிறுத்தப்பட்டிருந்த காரும் அவளது கண்களில் பயத்தை நிரப்பின. அம்மா, எங்கே போகணும்? ஆதில் மென்மையாக கேட்டான். அவனது குரல் மழையின் இரைச்சலில் மூழ்கியது. அவள் பதில் சொல்லவில்லை. மாறாக எழுந்து நிற்க முயற்சித்தாள். ஆனால் குளிரும் பசியும் தளர்த்திய உடல் அவளை அனுசரிக்கவில்லை. பயப்பட வேண்டாம், நான் உதவிக்காக வந்தவன். இந்த மழையில் இப்படி இங்கே இருப்பது சரியில்லை. எனக்கு எங்கேயும் போக இடமில்லை மோனே, மெல்லிய குரலில் அவள் சொன்னாள். அந்த வார்த்தைகளில் ஒரு வாழ்க்கையின் முழு சரிவும் இருந்தது. ஆதில் ஒரு கணம் மௌனமானான். பின்னர் மெதுவாக அவளருகில் அமர்ந்து கேட்டான். டீச்சர், என்னை நினைவு இருக்கிறதா? டீச்சர் என்ற அந்த அழைப்பில் அவள் அதிர்ந்தாள். அந்த இளைஞனின் முகத்தை உற்று நோக்கினாள். நினைவுகளுக்கு இடையே எங்கோ மறைந்திருந்த ஒரு முகம். நான்தான் ஆதில், டீச்சரின் வகுப்பில் மிகவும் பின்னால் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்தவன். ஜமீலா டீச்சரின் கண்கள் விரிந்தன. நினைவின் திரை ஒவ்வொன்றாக மாறியது. முன்னால் உட்கார்ந்திருப்பவன் அதே ஆதில்.
தான் எப்போதும் கடிந்து கொண்ட ஆணவக்காரன் என்று அழைத்த எதிர்பார்ப்புகள் இல்லாதவன் என்று தீர்ப்பு எழுதிய அந்த பையன். அவனது கண்களை பார்க்க அவளுக்கு சக்தி இல்லை. அவமானத்தால் அவளது முகம் குனிந்தது. ஆண்டுகள் கழித்து தான் மிகவும் இழிவு செய்த மாணவனின் முன்னால் இப்படியொரு கோலத்தில். மோனே, அவளது குரல் தடுமாறியது. கண்களிலிருந்து வெதுவெதுப்பான கண்ணீர் மழை நீருடன் ஒழுகியது. எழுந்திருங்கள் டீச்சர். ஆதில் அவளது கைகளை பிடித்தான். நாம் போகலாம். எங்கே? அவள் அவநம்பிக்கையுடன் கேட்டாள். எனது வீட்டுக்கு. மற்றவையெல்லாம் அங்கு போய் பேசலாம். இந்த குளிரில் இங்கே இருந்தால் நல்லதல்ல. ஜமீலா டீச்சர் ஒன்றும் பேசவில்லை. எதிர்க்க அவளுக்கு சக்தி இல்லை. அவமானத்தின் பாரத்தால் தளர்ந்த அந்த உடலை ஆதில் தாங்கி எழுப்பினான். தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியின் அடையாளமாக இருந்த ஆடம்பர காரின் முன் இருக்கையில் தனது தோல்வியின் அடையாளமாக இருந்த டீச்சரை அவன் மெதுவாக உட்கார வைத்தான். கார் மீண்டும் நகரப்பாதையில் நகரத் தொடங்கியது. கசலின் இசை அப்போதும் மென்மையாக இருந்தது. வெளியே மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. உள்ளே கனமான மௌனம் மூடியிருந்தது. அந்த மௌனத்துக்கு ஆண்டுகளின் பழமையும் சொல்ல மறந்த பல வார்த்தைகளின் பாரமும் இருந்தது. நகரத்தின் மிக விலையுயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்களில் ஒன்றின் பேஸ்மெண்ட் பார்க்கிங்கில் ஆதிலின் கார் மெதுவாக இறங்கியது. தனக்காக ஒதுக்கப்பட்ட பார்க்கிங் இடத்தில் காரை நிறுத்தி அவன் இன்ஜினை அணைத்தான். ஒரு கணம் வெளியே மழையின் மெல்லிய ஒலி மட்டுமே இருந்தது. அவமானத்தாலும் களைப்பாலும் ஜமீலா டீச்சர் இருக்கையில் மேலும் ஒதுங்கி உட்கார்ந்திருந்தாள். அவளது நனைந்த ஆடைகள் விலையுயர்ந்த லெதர் இருக்கையில் கரைகளை வீழ்த்திக் கொண்டிருந்தன. நாம் இறங்கலாம் டீச்சர். ஆதில் கதவை திறந்து கொண்டு சொன்னான். அவன் தாங்கி இறக்கும்போது ஜமீலா டீச்சர் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தாள். ஆடம்பர கார்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. தூய்மையும் ஒழுங்கும் நிறைந்த தரை. ஒரு கனவுலகில் வந்து விழுந்தது போல் அவளுக்கு தோன்றியது. தனியார் லிஃப்டில் ஏறி 14ஆம் மாடியை அடையும் போது அவளது இதயம் வேகமாக துடித்தது. கதவு மணியை அடித்தபோது கதவை திறந்தவள் ஒரு அழகிய இளம்பெண்ணாக இருந்தாள். ஆதிலின் மனைவி ஃபாத்திமா. இரவு வேளையில் கணவனை எதிர்பார்த்திருந்த அவளது முகத்தில் இருந்த புன்னகை அருகில் நனைந்து ஒழுகி நின்ற அந்நிய பெண்ணை பார்த்தபோது லேசான திகைப்புக்கு வழிவிட்டது. ஆதில், இவர் யார்? அவளது கண்களில் கேள்வி நிரம்பியது. ஃபாத்திமா, இவர் என் டீச்சர், ஜமீலா டீச்சர். ஆதில் அமைதியாகச் சொன்னான். வழியில் வந்தபோது கண்டேன். மற்றவையெல்லாம் பிறகு சொல்கிறேன். முதலில் உம்மாவுக்கு உலர்ந்த ஆடைகள் எதையாவது கொடு. ஃபாத்திமா ஒரு கணம் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். விஷயங்கள் தெளிவாக இல்லாவிட்டாலும் அந்த பெண்ணின் பரிதாபமான நிலையை கண்டபோது அவளது மனம் இளகியது. அவள் புன்னகைக்க முயன்று கொண்டு சொன்னாள், வாருங்கள் உம்மா, உள்ளே வாருங்கள். அவர்கள் டீச்சரை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றனர். ஆதிலின் அம்மாவின் பழைய ஆனால் சுத்தமான ஒரு ஜோடி ஆடைகளை கொடுத்தனர். சூடான நீரில் குளிக்க வசதி செய்து கொடுத்தனர். ஜமீலா டீச்சருக்கு இவையெல்லாம் ஒரு கனவு போல் தோன்றியது. ஒவ்வொரு நிமிடமும் அவமானத்தால் அவளது தலை குனிந்து போனது. குளித்து உலர்ந்த ஆடைகளை அணிந்து வெளியே வந்தபோது டைனிங் டேபிளில் அவளுக்காக ஆவி பறக்கும் சூடான கஞ்சியும் புழுக்கும் ஃபாத்திமா தயாரித்து வைத்திருந்தாள். இதை சாப்பிடுங்கள் உம்மா. நல்ல குளிர் இல்லையா? ஃபாத்திமா அன்புடன் சொன்னாள். ஒரு ஸ்பூன் கஞ்சியை எடுத்து வாயில் வைத்தபோது ஜமீலா டீச்சரின் கண்கள் நிரம்பின. எத்தனை நாட்களாக இப்படி அன்புடன் ஒரு உருண்டை உணவு முன்னால் வந்து விழுந்து அந்த சூடு வயிற்றுக்குள் இறங்கிய போது ஆதிலின் மனதில் மற்றொரு நினைவு புகுந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு மதிய உணவுக்கு மணி அடித்தது. வகுப்பில் இருந்த மாணவர்கள் எல்லாம் தங்களது உணவு பாத்திரங்களுடன் வெளியே ஓடினர். ஆதில் மட்டும் பெஞ்சில் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். அவனது வயிற்றில் பசியின் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. முந்தைய இரவு பாக்கி வந்த கஞ்சி நீரை குடித்துதான் அவன் பள்ளிக்கு வந்திருந்தான். வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. மற்றவர்களின் பாத்திரங்களிலிருந்து வந்த பிரியாணியின் நெய்ச்சோரின் மனம் அவனது பசியை இரட்டிப்பாக்கியது. அன்று மதியம் கணித வகுப்பு. ஜமீலா டீச்சர் வகுப்பை எடுத்துக்கொண்டிருந்தார். பசியால் பலகையில் எழுதப்பட்ட எண்கள் எதுவும் அவனது தலையில் ஏறவில்லை. அறியாமல் அவன் பெஞ்சில் தலை வைத்து உறங்கிப் போனான். ஆதில், எழுந்திரு! டீச்சரின் கூச்சல் கேட்டுதான் அவன் திடுக்கிட்டு எழுந்தான். வகுப்பு முழுவதும் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. வீட்டில் சாப்பிட்டுதானே பள்ளிக்கு கட்டிக்கொண்டு வருகிறாய்? படிக்க வந்தாயா, இல்லை கிடந்து தூங்க வந்தாயா? கவனிக்க ஆர்வமில்லை என்றால் வெளியே போ. அவனது கண்கள் நிரம்பின. பசியால்தான் டீச்சர் என்று சொல்ல நாவு எழவில்லை. அவமானத்தால் அவன் தலை குனிந்து நின்றான். அன்று முழுவதும் பசியை விட பெரிய வலி அந்த வார்த்தைகளுக்கு இருந்தது. ஆதில், என்னாச்சு? ஃபாத்திமாவின் கேள்விதான் அவனை நினைவுகளிலிருந்து எழுப்பியது. அவனது கண்கள் லேசாக நனைந்திருந்தன. ஒன்றுமில்லை. அவன் ஒரு பொய்யான புன்னகையுடன் சொன்னான். ஜமீலா டீச்சர் உணவு உண்டு முடித்திருந்தார்.
அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியிருந்தது. ஃபாத்திமா அவருக்கு படுக்கைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அறையில் உள்ள மெத்தையை பார்த்து அவர் ஒரு கணம் நின்றார். தன் பிள்ளைகளால் விரட்டப்பட்ட பிறகு கடந்த சில நாட்களாக குளிர்ந்த தரையிலும் பஸ் ஸ்டாப்பிலுமே உறங்கியிருந்தார். ஏதாவது தேவைப்பட்டால் கூப்பிடுங்கள் என்று சொல்லி பாத்திமா சென்றபோது அறையில் ஆதிலும் ஜமீலா டீச்சரும் மட்டும் இருந்தனர். அமைதியான மௌனம். ஆதில்தான் உரையாடலை தொடங்கினான். டீச்சர், என்ன நடந்தது? உங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்கே? அந்த கேள்வியை கேட்டவுடன் ஜமீலா டீச்சரின் கண்களிலிருந்து அணை உடைந்து வெள்ளம் பாய்ந்தது போல கண்ணீர் வழியத் தொடங்கியது. ஒரு சிறு குழந்தையைப் போல அவர் அழுதார். வார்த்தைகள் கிடைக்காமல் அவர் தவித்தார். ஆதில் அவர் அருகில் அமர்ந்தான். அவன் எதுவும் பேசவில்லை, ஆறுதல் சொல்ல முயலவும் இல்லை. அந்த அழுகை முடியட்டும் என்று காத்திருந்தான். சிறிது நேர அழுகைக்குப் பிறகு அவர் அமைதியானார். சிவந்த கண்களுடன் அவரை பார்த்தார். அந்த பார்வையில் பச்சாதாபமும் நிஷ்களங்கமான உணர்வும் காலத்தின் வலியும் இருந்தது. எல்லாம் எல்லாம் என் தவறுதான் மகனே, அவர் நடுங்கிய குரலில் சொன்னார். நான் விதைத்ததைத்தான் இப்போது அறுவடை செய்கிறேன். ஆதில் ஒரு கிளாஸ் தண்ணீரை அவரிடம் நீட்டினான். நடுங்கும் கைகளால் அதை வாங்கி குடித்தார். வெளியே மழையின் வேகம் குறைந்திருந்தது. அறையில் ஏசியின் மெல்லிய ஒலி மட்டுமே கேட்டது. என் மகன் ரிஸ்வான், ஜமீலா டீச்சர் பேசத் தொடங்கினார். அந்த பெயரை கேட்டவுடன் ஆதிலின் மனதில் ஒரு பழைய நினைவு எழுந்தது. வகுப்பில் முதல் பெஞ்சில் அமர்ந்து எப்போதும் சுத்தமான உடையணிந்து டீச்சரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவருக்கு செல்லப்பிள்ளையாக இருந்த ரிஸ்வான். அவன்தான் என் உலகமாக இருந்தான், என் பெருமையும் நம்பிக்கையும். அவனை படிக்க வைத்து பெரிய இடத்துக்கு கொண்டு வருவதற்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். கணவர் இறந்த பிறகு பெண் பிள்ளைகளை மணமுடித்து அனுப்பி என் முழு கவனமும் அவன் மேல் இருந்தது. அவன் புத்திசாலியாக இருந்தான். படிப்பில் மட்டுமல்ல, எப்போதும் கீழ்ப்படிதலுடனும் அன்புடனும் நடந்து கொள்பவன். உங்களையெல்லாம் திட்டும்போது என் மனதில் அவனுடைய முகமே இருந்தது. எல்லோரும் அவனை போலாக வேண்டுமென்று நான் விரும்பினேன். டீச்சர் பேசும்போது ஆதிலின் மனது மீண்டும் பழைய வகுப்பறைக்கு பறந்து சென்றது. ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும் நாள். ஒவ்வொரு மாணவனின் பெற்றோரையும் அழைத்து டீச்சர் மதிப்பெண்களை பற்றி விளக்கினார். ஆதிலின் அம்மாவின் முறை வந்தது. கிழிந்த புடவையால் தலையை மூடி பயத்துடன் நின்ற அந்த பாவப்பட்ட பெண்ணின் முன் ஜமீலா டீச்சர் ரிப்போர்ட் கார்டை மேசையில் வைத்தார். இவனால் ஒரு பயனும் இல்லை. எந்த பாடத்திலும் தேர்ச்சி பெறவில்லை. கவனமும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை. என் வகுப்பில் இருக்கும் ரிஸ்வானை பார்த்து படிக்கச் சொல்லுங்கள். அவனுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவு பெருமையாக இருக்கும். இவன் உங்களுக்கு ஒரு சுமையாகத்தான் இருப்பான். அன்று அம்மாவின் கண்ணீர் கண்டபோது ஆதிலுக்கு மனம் பிளந்தது. ரிஸ்வானின் அம்மாவின் முகத்திலிருந்த புன்னகையும் டீச்சரின் பாராட்டு வார்த்தைகளும் அவன் காதில் உருகிய ஈயம் போல பாய்ந்தது. அன்று அவன் மனதில் உறுதியெடுத்தான், ஒரு நாள் இந்த அவமானத்துக்கு பதிலடி கொடுப்பேன் என்று. அவன் படித்து இன்ஜினியரானான். துபாயில் நல்ல வேலை கிடைத்தது. நான் மிகவும் மகிழ்ந்தேன். என் கஷ்டங்களெல்லாம் பலன் தந்துவிட்டதாக நினைத்தேன். ஊருக்கு வரும்போதெல்லாம் அவன் அன்பாக நடந்து கொள்வான், பரிசுகள் கொண்டு வருவான். பிறகு அவனுக்கு கல்யாணம் நடந்தது. நகரத்தில் பெரிய வீட்டு பெண்ணைத்தான் அவனுக்கு கிடைத்தது. அதன் பிறகு அவனுடைய பழக்கங்கள் மெல்ல மாறத் தொடங்கின. ஜமீலா டீச்சர் நிறுத்தி ஆழமாக ஒரு மூச்சு எடுத்தார். அவனுடைய மனைவிக்கு நான் ஒரு சுமையாகி. என் பழைய பழக்கங்களும் பேச்சும் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் அவள் குறை கண்டுபிடிக்கத் தொடங்கினாள். ஆரம்பத்தில் என் பக்கம் நின்றவன் பிறகு முழுமையாக அவள் பக்கம் நின்றான். நான் சொல்வது அவனுக்கு எரிச்சலாகி என் இருப்பு அவர்களுக்கு தொந்தரவாக மாறியது. ஒரு நாள் அவன் என்னிடம் சொன்னான், இந்த வீட்டை விற்றுவிட்டு எங்களுடன் துபாய்க்கு வந்தால் என்ன என்று. நான் மகிழ்ந்தேன். மகனுடன் வாழலாமே. என் பெயரிலிருந்த வீடும் நிலமும் நல்ல விலைக்கு விற்றேன். கிடைத்த பணத்தை அவனுடைய தொழிலுக்காக என்று சொல்லி அவன் வாங்கினான். பிறகு விசா சரியாகும் வரை என் தங்கையின் வீட்டில் இருக்கச் சொன்னான். அவரது குரல் மெலிந்து போயிருந்தது. நான் தங்கையின் வீட்டுக்கு சென்றேன். நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகின. அவனிடமிருந்து ஒரு அழைப்பும் இல்லை. நான் அழைத்தால் பல சமயங்களில் எடுக்க மாட்டான். எடுத்தாலும் பரபரப்பில் இருப்பதாக சொல்லி வைத்து விடுவான். தங்கையின் வீட்டிலும் நான் ஒரு சுமையாகி வருவதாக உணர்ந்தேன். ஒரு நாள் அவனை அழைத்து அழுது கெஞ்சினேன், இப்படி இருக்க முடியவில்லை, எங்காவது கூட்டிப்போ என்று. அன்று போனில் அவன் சொன்ன வார்த்தைகள் என்னை உடைத்துவிட்டன. அவன் படித்து இன்ஜினியரானான். துபாயில் நல்ல வேலை கிடைத்தது. நான் மிகவும் மகிழ்ந்தேன். என் கஷ்டங்களெல்லாம் பலன் தந்துவிட்டதாக நினைத்தேன். ஊருக்கு வரும்போதெல்லாம் அவன் அன்பாக நடந்து கொள்வான், பரிசுகள் கொண்டு வருவான். பிறகு அவனுக்கு கல்யாணம் நடந்தது. நகரத்தில் பெரிய வீட்டு பெண்ணைத்தான் அவனுக்கு கிடைத்தது. அதன் பிறகு அவனுடைய பழக்கங்கள் மெல்ல மாறத் தொடங்கின. ஜமீலா டீச்சர் நிறுத்தி ஆழமாக ஒரு மூச்சு எடுத்தார்.
அவனுடைய மனைவிக்கு நான் ஒரு சுமையாகி, என் பழைய பழக்கங்களும் பேச்சும் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் அவள் குறை கண்டுபிடிக்கத் தொடங்கினாள். ஆரம்பத்தில் என் பக்கம் நின்றவன் பிறகு முழுமையாக அவள் பக்கம் நின்றான். நான் சொல்வது அவனுக்கு எரிச்சலாகி என் இருப்பு அவர்களுக்கு தொந்தரவாக மாறியது. ஒரு நாள் அவன் என்னிடம் சொன்னான், இந்த வீட்டை விற்றுவிட்டு எங்களுடன் துபாய்க்கு வந்தால் என்ன என்று. நான் மகிழ்ந்தேன். மகனுடன் வாழலாமே. என் பெயரிலிருந்த வீடும் நிலமும் நல்ல விலைக்கு விற்றேன். கிடைத்த பணத்தை அவனுடைய தொழிலுக்காக என்று சொல்லி அவன் வாங்கினான். பிறகு விசா சரியாகும் வரை என் தங்கையின் வீட்டில் இருக்கச் சொன்னான். அவரது குரல் மெலிந்து போயிருந்தது. நான் தங்கையின் வீட்டுக்கு சென்றேன். நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகின. அவனிடமிருந்து ஒரு அழைப்புமில்லை. நான் அழைத்தால் பல சமயங்களில் எடுக்க மாட்டான். எடுத்தாலும் பரபரப்பில் இருப்பதாக சொல்லி வைத்து விடுவான். தங்கையின் வீட்டிலும் நான் ஒரு சுமையாகி வருவதாக உணர்ந்தேன். ஒரு நாள் அவனை அழைத்து அழுது கெஞ்சினேன். இப்படி இருக்க முடியவில்லை, எங்காவது கூட்டிப்போ என்று. அன்று போனில் அவன் சொன்ன வார்த்தைகள் என்னை உடைத்துவிட்டன. ஜமீலா டீச்சர் ஆதிலை பார்த்தார். அவரது கண்களில் ஒரு கடல் கொந்தளித்தது. அவன் சொன்னான், அம்மா, ஏன் இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள்? உங்களுக்கு பென்ஷன் இருக்கிறது இல்லையா? அதை வைத்து ஏதாவது முதியோர் இல்லத்தில் இருக்க முடியாதா? இங்கு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதோடு உங்கள் விஷயங்களையும் பார்க்க முடியாது. ஆதில் அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் பிளந்தான். தான் அனுபவித்த அவமானத்தை விட பல மடங்கு பெரியது இந்த அம்மாவின் வலி என்று அவன் உணர்ந்தான். அங்கு நிற்க மனம் அனுமதிக்கவில்லை. அந்த வீட்டை விட்டு இறங்கினேன். கையில் இருந்த சொற்ப பணம் தீர்ந்தபோது பிறகு தெருவிலானேன். ஒவ்வொரு இரவும் நான் பிரார்த்தித்தேன், என் மகனுக்கு நல்ல புத்தி கொடு இறைவா என்று. ஆனால் அவரால் முடிக்க முடியவில்லை. களைப்பும் துக்கமும் அவரை முழுவதும் தளர்த்தியிருந்தது. அவர் மெத்தையில் சாய்ந்தார். வருடங்களாக தூங்காத அந்த கண்கள் மெல்ல மூடின. ஆதில் சிறிது நேரம் அந்த அறையில் இருந்தான். உறங்கும் ஜமீலா டீச்சரை பார்த்து, காலம் எத்தனை விசித்திரமாக கணக்கு தீர்க்கிறது. அவர்கள் மிகவும் நம்பிக்கை வைத்த மகன் அவர்களை தெருவில் வீசினான். அவர்கள் கேலி செய்த ஒரு காரியத்துக்கும் உதவாதவன் என்று தீர்ப்பெழுதியவன் இன்று அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறான். அவனது மனதிலிருந்த பழிவாங்கல் தீ முழுவதும் அணைந்து போயிருந்தது. அதற்கு பதிலாக பரிவும் காலத்தின் விளையாட்டில் ஆச்சரியமும் மட்டுமே மிஞ்சியது. அவன் சத்தமின்றி எழுந்து அறையின் கதவை மெல்ல மூடினான். வெளியே பாத்திமா அவனுக்காக காத்திருந்தாள். எல்லாம் கேட்டேன். அவள் அவனது தோளில் கை வைத்து சொன்னாள், இறைவன் மகத்தானவன். ஒவ்வொருவருக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப அவன் வழிகளில் கொடுப்பான். ஆதில் எதுவும் பேசவில்லை. அவன் பால்கனியை நோக்கி நடந்தான். நகரத்தின் விளக்குகளுக்கு மேலே வானம் தெளிவாக இருந்தது. அவனது மனதில் ஒரு முடிவின் வெளிச்சம் படரத் தொடங்கியிருந்தது. புலர்ச்சியில் ஜன்னல் வழியே வந்த வெளிச்சம் கண்ணில் பட்டபோது ஜமீலா டீச்சர் விழித்தார். ஒரு கணம்தான் எங்கிருக்கிறோம் என்று புரியவில்லை. மென்மையான மெத்தை, குளிர்ந்த அறை, மெல்லிய நறுமணம். மெல்ல நேற்று இரவின் நிகழ்வுகள் அவரது நினைவுக்கு வந்தன. மழை, பஸ் ஸ்டாப், ஆதிலின் வரவு, இந்த ஆடம்பர பிளாட். அவர் வேகமாக எழுந்து உட்கார்ந்தார். வெட்கமும் அவமானமும் அவரை மூடியது. ஆதிலையும் அவனது மனைவியையும் எப்படி முகம் கொடுத்து பார்ப்பது என்று அவருக்கு கவலை. அறையின் கதவை திறந்து வெளியே வந்தபோது வீடு அமைதியாக இருந்தது. சமையலறையிலிருந்து பாத்திரங்களின் மெல்லிய ஒலி கேட்டது. அங்கு சென்றபோது பாத்திமா காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். ஜமீலா டீச்சரை பார்த்தவுடன் அவள் அன்புடன் புன்னகைத்தாள். டீச்சர் எழுந்தாச்சா? நல்லா தூங்குனீங்களா? தூங்கினேன் மகளே, நீண்ட நாட்களுக்கு பிறகு. அவரது குரல் நடுங்கியது. நான் காரணமாக உங்களுக்கு தொந்தரவாகவில்லையே? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அம்மா. ஃபாத்திமா அவரது கையை பிடித்து சொன்னாள். இது உங்களுடைய சொந்த வீடு மாதிரி. ஆதிலின் டீச்சர் இல்லையா? அப்போ நீங்க எங்களுடைய அம்மாவும் கூட. அப்போது ஆதிலின் 6 வயது மகன் ரயானும் 4 வயது மகள் ஆயிஷாவும் தூக்க கலக்கத்துடன் அங்கு வந்தனர். அவர்கள் அந்நிய பெண்ணை ஆர்வமாக பார்த்தனர். அம்மா, இது யாரு நம்ம வீட்டில் புதுப்பாட்டி? ரயான் அப்பாவியாக கேட்டான். அந்த கேள்வி ஜமீலா டீச்சரின் இதயத்தில் பாய்ந்தது. பாட்டி என்ற அந்த அழைப்பு அவருக்கு மகன் ரிஸ்வானை நினைவுபடுத்தியது. அவனது குழந்தைகளுக்குதான் ஒரு தேவையற்ற பொருளாக மாறியபோது இங்கு இந்த குழந்தை தன்னை எவ்வளவு அன்புடன் அழைக்கிறது. அவரால் அழுகையை அடக்க முடியவில்லை. ஃபாத்திமா குழந்தைகளை அணைத்து சொன்னாள், இவர் உங்கள் தாத்தாவின் டீச்சர், இனி நம்முடன் இருப்பார். குழந்தைகள் அவர் அருகில் சென்று கையை பிடித்தனர். அந்த குழந்தைகளின் தொடுதல் ஜமீலா டீச்சருக்கு பெரிய ஆறுதலை அளித்தது. காலை உணவுக்குப் பிறகு ஆதில் அலுவலகத்துக்கு புறப்பட்டான். செல்வதற்கு முன் பாத்திமாவிடம் சொன்னான், டீச்சர் தற்காலிகமாக நம்முடன் இருக்கட்டும். அவருக்கு வேறு இடமில்லை.
பிறகு என்ன செய்யலாம் என்று முடிவு செய்யலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஃபாத்திமா அவனுக்கு தைரியம் அளித்தாள். ஆதில் சென்ற பிறகு ஜமீலா டீச்சரால் வெறுமனே உட்கார முடியவில்லை. அவர் பாத்திமாவுக்கு உதவ சமையலறைக்கு சென்றார். மகளே, நான் ஏதாவது செய்யட்டுமா? எதுவும் வேண்டாம் அம்மா, நீங்கள் ஓய்வு எடுத்தால் போதும், ஃபாத்திமா அன்புடன் தடுத்தாள். ஆனால் வெறுமனே இருப்பது அவருக்கு ஒரு சுமையாக இருந்தது. மற்றவர்களின் தயவில் வாழ்வது போல. அவர் ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தார். அப்போது ரயான் தனது வீட்டு பாட புத்தகத்துடன் வந்து பாத்திமாவிடம் ஒரு சந்தேகம் கேட்டதை பார்த்தார். பாத்திமாவுக்கு அதை விளக்குவதில் சிரமம் இருப்பதை பார்த்து ஜமீலா டீச்சர் மெல்ல எழுந்து அவர்கள் அருகில் சென்றார். என்ன மகனே சந்தேகம்? பாட்டி பார்க்கிறேன். அவர் அவனது புத்தகத்தை வாங்கினார். அது கணக்கில் ஒரு சிறிய பிரச்சனை. ஆயிரக்கணக்கான மாணவர்களை பயிற்றுவித்த அறிவு அவரது நரம்புகளில் இருந்தது. அவர் எளிமையாக அதை விளக்கினார். ரயானுக்கு உடனே புரிந்தது. அவன் மகிழ்ச்சியுடன் அவரது கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான். நன்றி பாட்டி. அந்த நிமிடத்தில் ஜமீலா டீச்சரின் கண்கள் மீண்டும் பிரகாசித்தன. தான் இன்னும் இந்த உலகில் ஒரு இடம் பிடித்தவள் என்ற உணர்வு முதன்முறையாக அவருக்கு ஏற்பட்டது. அது ஒரு பிராயச்சித்தத்தின் முதல் படியாக இருந்தது. அன்று மாலை ஆதில் திரும்பி வந்தபோது பாத்திமா இந்த நிகழ்வை பற்றி சொன்னாள். அதை கேட்டு ஆதிலும் மகிழ்ந்தான். டீச்சர் மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறார். அன்று இரவு எல்லோரும் உறங்கிய பிறகு ஆதில் தனது லேப்டாப்பை திறந்தான். அவனது மனதில் ஒரு முடிவு உருவாகியிருந்தது. ஜமீலா டீச்சருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதற்கு ரிஸ்வானிடம் பேச வேண்டும். பழிவாங்குவதற்காக இல்லை, ஒரு மகனாக அவனது கடமையை நினைவூட்டுவதற்கு. அவன் பழைய பள்ளி மாணவர்கள் குழுக்களிலும் சமூக வலைதளங்களிலும் தேடத் தொடங்கினான். மணிக்கணக்கான முயற்சிக்குப் பிறகு துபாயில் ஒரு நிறுவனத்தின் இணையதளத்தில் அவன் அந்த பெயரை கண்டறிந்தான். ரிஸ்வான் அகமது, திட்ட மேலாளர். அவனது போன் எண்ணும் இருந்தது. ஆதில் அந்த எண்ணை தனது போனில் பதிவு செய்தான். அவனது விரல்கள் கால் பட்டனை நோக்கி நகர்ந்தன. ஆனால் அவன் தயங்கினான். என்ன பேசுவது, எப்படி தொடங்குவது? நீங்கள் கைவிட்ட உங்கள் அம்மா என்னுடன் இருக்கிறார் என்றா? அவனது இதய துடிப்பு அதிகரித்தது. அந்த ஒரு போன் கால் பலவற்றை மாற்றியமைக்கலாம். ஒருவேளை அது ஒரு புதிய புயலின் தொடக்கமாக இருக்கலாம். அவன் ஆழமாக மூச்செடுத்து அந்த எண்ணை பார்த்து உட்கார்ந்தான். அழைப்பது வேண்டுமா வேண்டாமா என்ற மனப்போராட்டத்தில் அவனது இரவின் உறக்கம் இழந்தது. கதை முழுவதையும் தமிழில் மொழிபெயர்க்க நீண்ட நேரம் தேவைப்படும். மேலும் இது மிகவும் நீளமானதாக இருக்கும். மேற்கண்டவாறு முதல் பகுதியை மொழிபெயர்த்துள்ளேன். முழு கதையையும் மொழிபெயர்க்க வேண்டுமெனில் தயவு செய்து குறிப்பிடவும். மீதமுள்ளவற்றை மொழிபெயர்க்கிறேன். சார், ஒருவர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். அவரது பெயர் ரிஸ்வான் என்று சொல்கிறார். ஆதில் ஒரு கணம் ஜமீலா டீச்சரை பார்த்தார். அவர் குழந்தைகளுக்கான கற்றல் உபகரணங்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார். ஆதில் அவரிடம் விஷயத்தை சொன்னார். அந்த பெயரை கேட்டதும் ஜமீலா டீச்சரின் முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சி மாற்றமும் தென்படவில்லை. அவனை உள்ளே வரச் சொல்லு என்று அவர் அமைதியாக கூறினார். சிறிது நேரம் கழித்து ரிஸ்வான் லிப்டில் இருந்து இறங்கி அவர்கள் முன்னே வந்தான். மாதங்களுக்கு முன்பு கண்ட கர்வமுள்ள இளைஞனாக அவன் இல்லை. தாடி வளர்ந்து உடல் மெலிந்து உடைகள் அழுக்காகி முற்றிலும் உடைந்த ஒரு உருவமாக இருந்தான். அவன் யாரையும் முகம் நோக்கவில்லை. நேராக வந்து ஜமீலா டீச்சரின் காலடியில் விழுந்தான். உம்மா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒரு சிறு குழந்தையைப் போல அவன் அழுது தீர்த்தான். அவனது கண்ணீர் தரையில் விழுந்து பரவியது. அவனுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. ஜமீலா டீச்சர் மெதுவாக குனிந்து அவனது தோளில் கை வைத்தார். அவனை எழுப்பி நிறுத்தினார். பின்னர் தனது புடவையின் முந்தானையால் அவனது கண்களை துடைத்தார். அழாதே மகனே என்று அவரது குரல் பாசத்தால் நனைந்திருந்தது. படைத்தவன் மன்னிப்பவன். பிறகு ஒரு தாய் மன்னிக்க மாட்டாளா? எழுந்து நில். அவர் அவனை அணைத்து பிடித்தார். பல வருடங்களின் பிரிவும் வலியும் அந்த ஒற்றை அணைப்பில் கரைந்து போனது. ஆதிலும் ஃபாத்திமாவும் அந்த மறுசந்திப்பை கண்டு கண்ணீருடன் நின்றனர். ஒரு வருடம் கழித்து வாழ்க்கை தனது பழைய பாதைக்கு திரும்பியிருந்தது. ஆனால் எல்லோரிடமும் ஆழமான மாற்றங்கள் தெளிவாக தெரிந்தன. ரிஸ்வான் ஊரிலேயே ஒரு சிறிய தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலைக்கு சேர்ந்தான். பழைய பெருமையின் நிழல் கூட இல்லாத ஒரு சாதாரண வாழ்க்கை. இருப்பினும் அவனது முகத்தில் முன்பு இல்லாத ஒரு அமைதி தெரிந்தது. ஒவ்வொரு வார இறுதியிலும் அவன் ஆதிலின் குடியிருப்புக்கு வந்தான். உம்மாவுடன் நேரம் செலவழித்தான். அவருக்கு வேண்டிய மருந்துகளை வாங்கிக் கொடுத்தான். அவரது கையை பிடித்து பால்கனியில் நீண்ட நேரம் பேசியவாறு உட்கார்ந்திருப்பான். உம்மாவை மீண்டும் தன்னுடன் அழைத்துச் செல்லவோ தனது வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளவோ அவன் முயற்சிக்கவில்லை. இழந்து போன பாசத்தை மீட்டெடுக்கும் ஒரு மகனின் பாத்திரத்தில் அவன் திருப்தியடைந்திருந்தான். ஜமீலா ஃபவுண்டேஷன் அப்போதைக்கு பெரிதும் வளர்ந்திருந்தது. ஜமீலா டீச்சரின் மேற்பார்வையில் பல குழந்தைகளுக்கு கற்றல் உதவி கிடைத்தது.
ஃபவுண்டேஷனின் நிகழ்ச்சிகளில் அவர் முதன்மை விருந்தினராக இருந்தார். அவரது வாழ்க்கை அனுபவம் கேட்பவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. தெருவில் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணிலிருந்து சமூகத்திற்கு ஒளி தரும் ஒரு ஆளுமையாக அவர் மாறியிருந்தார். ஒரு பெருநாள் தினத்தில் ஆதிலின் வீடு உறவினர்களாலும் நண்பர்களாலும் நிரம்பியிருந்தது. பிரியாணியின் மனம் வீட்டில் நிறைந்திருந்தது. வீட்டின் நடுவில் நாற்காலியில் ஜமீலா டீச்சர் அமர்ந்திருந்தார். அவரைச் சுற்றி ரயானும் ஆயிஷாவும் விளையாடிக் கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் ஆதில் விருந்தினர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். மறுபக்கம் சமையலறையில் ஃபாத்திமாவுக்கு உதவிய பிறகு ரிஷ்வான் ஒரு பாத்திரத்தில் பிரியாணியுடன் உம்மாவின் அருகே வந்தான். உம்மா, கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று அவன் பாசத்துடன் கூறினான்.